ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கிறோம். ஏன்னா ரவுண்ட் 2 முடிஞ்சிச்சு அப்படின்னா ரவுண்ட் 3 தான் நமக்கு ஃபைனல் மாதிரி நம்ம வச்சுக்கணும். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வாய்ப்பு. ஆனால் ரவுண்ட் 2ல் வந்து நம்ம நிறையா அதுவும் தமிழ்நாடு பசங்க நிறைய பேர் ஆல் இண்டியா கவுன்சிலிங் வந்து ட்ரை பண்ணாங்க. சரியா, அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். சரியா, ஏன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு சொல்கிறத பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் வந்து 17-18 வந்து முடிஞ்சிருச்சு. சரியா, அதாவது இவங்க கொடுத்துருக்க இந்த ஷெட்யூல் படி வந்து பார்த்தோம் அப்படின்னா 19ஆம் தேதி. சரியா, இன்றைக்கி தான் நமக்கு வந்து சீட்டை அதாவது ரிசல்ட் வந்து நமக்கு வரப்போகுது. இந்த ரிசல்ட் வந்தோடனே நாம் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் அண்ட் ஜாயினிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். சரியா, அதாவது நாளையிலேருந்து நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டோட ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு நாளையிலேருந்து நீங்கள் போய் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். அப்போ இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். எந்த காலேஜும் நமக்கு கிடச்சிருக்கு, எந்த காலேஜும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா நிறையா பேர் வெயிட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 2ஓட ரிசல்ட்டுக்காக தான் நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரியா, அதே மாதிரி இந்த ரவுண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டி ஃபுல்லாகவே என்னாச்சு பார்த்தா ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் வரும். இதுலேயும் நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சில டீம்டு யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வெளியில் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அங்கே உள்ளே போய் விசாரிக்கும் போது அவங்க வந்து ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்கள்ல, அந்த டைம் சொல்லுவாங்க. சரியா, இன்னும் 4 லட்சம் சேர்த்து சொல்லுவாங்க. சரியா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இந்த தடவையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணக்கூடிய டேட் வந்து 27ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 28, 30ஆம் தேதி 28லேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே தான் நமக்கு வந்து ரவுண்ட் 3 கூட சீட் மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. அந்த சீட் மேட்ரிக்ஸ் வெளியே வந்தால் தான் தெரியும் யார் யார் போய் ஜாயின் பண்ணலை, யார் யார் ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். நான் திரும்பவும் சொல்கிறேன், அதாவது ரவுண்ட் 2 தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் மாதிரி. ரவுண்ட் 3 வந்து காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக இருக்கும். சரியா, யாருக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், என்ன பண்ண போகுது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தெரியாது. பார்க்கலாம். இன்றைக்கி ரிசல்ட் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 10 o'clock மேலே என்னாச்சு போது ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நான் உடனே கொண்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.